ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய கம்பெனிஸோட Q2 ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்து இயர் ஆன் இயர்லையும் சரி, Q ஆன் Qலையும் சரி பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கேன்ஃபின் ஹோம். ஸோ இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா Q1 Qலையும் சரி, இயர் ஆன் இயர்லையும் சரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டாவும் 9% அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 19% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதேமாதிரி இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 19% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து 12% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஈபிட்டாவும் 18% அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 21% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து ரிலையன்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10% வந்து இயர் ஆன் இயர்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஈபிட்டாவும் பார்த்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 10% அண்ட் இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி வந்து சில்சார் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 31% அண்ட் ஈபிட்டாவும் 31% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அந்த இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 40% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3% வந்து இயர் ஆன் இயரில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 8%, நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது சியாட்டோட சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 39% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது 53% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது பூனாவாலா பின்கார்ப். ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 380% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 116% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரீவியஸ் இயர் ஆன் இயரில் வந்து லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 74 கோடி வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி வந்து ஷோபா ரியாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 178% வந்து இயர் ஆன் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா வந்து 32%, நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 185% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 70%. இருந்தாலும் இந்த கம்பெனியோட கைடன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீவியஸான கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க, 25 to 30 அரௌண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த கைடன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதனால வந்து என்ன ஸ்டாக் வந்து இப்போ நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மனோரமா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து 65% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 107% வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்பெனி வந்து பாலிகேப்போட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா வந்து 62%, நெட் ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 56% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தோம்னா பாண்டி ஆக்சைட். ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா வந்து 85%, நெட் ப்ராஃபிட் வந்து 105% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 78% வரைக்கும் இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து அனுபம் ரசாயன். ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து 149% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். ஈபிட்டா வந்து 69%, நெட் ப்ராஃபிட் வந்து 166% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் இபிஎஸ் பார்க்கும்போது 157% வந்து இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து 70%, ஈபிட்டா 168% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 133% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 113% வந்து இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து இக்ளாக்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து 13%, ஈபிட்டா வந்து 4%, நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து எமோஷிப். ஸோ இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து 17% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 6%, நெட் ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ் பார்க்கும்போது 25% கிட்ட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லா இயருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இயரும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 32%, ஈபிட்டா வந்து 73%, நெட் ப்ராஃபிட் வந்து 76%, இபிஎஸ் வந்து 85% இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அடுத்த கம்பெனி வந்து லாரஸ் லேபோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 35% வந்து இயர் ஆன் இயர்லையும், ஈபிட்டா வந்து 126%, அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 880% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் நம்பர்னே சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டாக லிஸ்டான இபேக் ஃப்ரீஃபாப் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்தது. உங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா 83% ஆகும். நெட் ப்ராஃபிட் வந்து இயர்-ஆன்-இயர்ல 104% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி உங்களோட இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 52% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்து ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனியில் ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங். ஸோ இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆச்சு. இவங்களோட சேல்ஸ் வந்து 53% ஆகும். ஈபிட்டா வந்து 136% ஆகும். நெட் ப்ராஃபிட் வந்து 81% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 79% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இது வந்து லிஸ்ட் ஆனதுனால இந்த இம்பாக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ரீசெண்டாக அந்த ரிசல்ட்ஸில் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்க கம்பெனிஸாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை தவிர ஏதாவது கம்பெனிஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.